இந்த சன்னதி சாதாரண சன்னதி இல்லைங்க. உண்மையிலே 10 மாதத்துக்கு முன்னே நானும் என்னுடைய மனைவி இங்கே வந்தோம். குடும்பத்தில் கடன் தொந்தரவு 3-4 வருஷமாக ரொம்ப கஷ்டம். சாயந்தரம் 7 மணிக்கு ஐயா அவர்கள் சாமி கூப்பிட்டாங்க. நாங்களும் காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். கூப்பிடும் பொழுது சின்ன சேலம் தலைவன் தலைவி வாங்கினாங்க. கடனால் தொந்தரவுப்பட்டிருக்கியா அப்படின்னு கூப்பிட்டே கேட்டு, உன்னுடைய கடன் படிப்படியாக குறையும், என்னுடைய சன்னதிக்கு வந்து கும்பிட்டுட்டே இரு, உன்னுடைய கடன் அடையும், இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைப்பான்னு சொல்லி இதான் உன் கடன் அடைச்சி தரேன்னு சொல்லி எலுமிச்சம்பழம் கொடுத்து, எலுமிச்சம்பழமும் அது கூட காசும் கொடுத்து திருநூறும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி சாமி காலில் விழுந்து கும்பிட்டு போமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க. அதே மாதிரி என்னுடைய கடன் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளார என்னுடைய இடம் வந்து நல்ல விலைக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த விற்றேன். 16.25 சென்ட் இடத்த கொடுத்தோம். ஆனால் 29 சென்ட் இடத்த வாங்கினேன். ஒரு சென்ட் 9.77 மேலே கொடுத்தேன். 1,59,00,000 லட்சத்துக்கு கொடுத்துட்டு 1,40,00,000 லட்சத்துக்கு நல்ல இடமாகவும் வாங்கிட்டேன். அதே மெயின் ரோட்டில் கடனும் ஒரு 25 லட்சத்துக்கு அடைக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் கும்பிடுனாங்க. நாங்கள் 2-3 தடவை வந்தோம். போன தடவை எங்கள் பையன் வந்தாருங்க. எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. யாரும் தொய்வுப்பட வேண்டாம். சக்தி உள்ள சாமி கருப்பு சாமி. நாங்கள் ஒரு 15 வருஷமாக கும்பிட்டுருக்கோம். குறையூர் கருப்பு சாமிகிட்ட கும்பிட்டு இருந்தோம். அங்கேயும் அதே மாதிரி அவர் ஐயா இல்லை. இங்கே வந்து எங்களுக்கு யூடியூப் பார்த்து தான் வந்தோம். நல்லதே நடக்குது. உண்மையிலேயே சக்தி உள்ள சாமி. ஐயா கையால் எலுமிச்சம்பழமும் திருநூறு வாங்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டா அவர் சொல்லுக்கு மாற்றமே கிடையாது. எல்லாமே நல்லாவே நடக்குது. அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு.